பூமியில் உயிர் முதன்முதலில் எப்படி தோன்றியது? நாம் அனைவரும் ஒரு நாள் கேட்டிருக்கும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த பூமியில் முதல் உயிர் எப்படி தோன்றியது? முதல் மனிதன் எப்படி வந்தான் என்பதல்ல, அதற்கு முன்பே முதல் உயிரணு எப்படி உருவானது. இதற்கு இதுவரை உறுதியான பதில் யாரிடமும் இல்லை. ஆனால் பல வலுவான அறிவியல் கோட்பாடுகள் உள்ளன. அவற்றை பார்ப்போம். 1. பூமி உருவான காலம். சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனைச் சுற்றிய தூசி மற்றும் வாயுக்களிலிருந்து பூமி உருவானது. ஆரம்பத்தில் பூமி முழுவதும் உருகிய பாறைகளால் ஆன மிகுந்த வெப்பமான கோளாக இருந்தது. அப்போது உயிர்கள் வாழ முடியாது. மில்லியன் கணக்கான ஆண்டுகள் கழித்து பூமி குளிர்ந்தது. நீராவி மழையாக பெய்து கடல்கள் உருவாகின. 2. ஆரம்பகால பூமியின் வளிமண்டலம். அப்போது இன்றைய மாதிரி ஆக்சிஜன் நிறைந்த காற்று இல்லை. அதற்கு பதிலாக ஹைட்ரஜன், மீத்தேன், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி போன்ற வாயுக்கள் அதிகமாக இருந்தன. மேலும் அடிக்கடி மின்னல், எரிமலை வெடிப்பு மற்றும் கடுமையான புரூதா கதிர்வீச்சு இருந்தது. 3. உயிரின் அடிப்படை மூலக்கூறுகள். இந்த சூழலில் மின்னல் மற்றும் வெப்ப ஆற்றலால் எளிய வேதிப்பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து அமினோ அமிலங்கள், நியூக்ளியோடைடுகள், சர்க்கரைகள், கொழுப்பு மூலக்கூறுகள் போன்ற உயிரின் அடிப்படை கட்டுமான பொருட்கள் உருவாகியிருக்கலாம். 4. மில்லா ஒரே பரிசோதனை. 1953 இல் ஸ்டான்லி மில்லா மற்றும் ஹாரல்ட் ஒரே ஆரம்பகால பூமியின் வளிமண்டலத்தை ஆய்வகத்தில் உருவாக்கினர். அதில் மின்னலை உருவாக்கியபோது சில நாட்களிலேயே பல அமினோ அமிலங்கள் உருவானது. இதனால் உயிரின் அடிப்படை வேதிப்பொருட்கள் இயற்கையாக உருவாகலாம் என்பதற்கு ஆதாரம் கிடைத்தது. 5. ஆர்என்ஏ உலக கோட்பாடு. டிஎன்ஏக்கு முன்பு ஆர்என்ஏ என்ற மூலக்கூறு இருந்திருக்கலாம் என்று பல விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஆர்என்ஏ தகவலை சேமிக்க முடியும், சில வேதியியல் வினைகளை தூண்டவும் முடியும், தன்னைத்தானே நகலெடுக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கலாம். அதனால் முதல் உயிர் ஆர்என்ஏ அடிப்படையில் இருந்திருக்கலாம். 6. முதல் செல்கள். பின்னர் கொழுப்பு போன்ற மூலக்கூறுகள் தண்ணீரில் சிறிய குமிழ்களை உருவாக்கின. அதற்குள் ஆர்என்ஏ மற்றும் பிற வேதிப்பொருட்கள் சிக்கிக் கொண்டன. இதுவே முதல் செல்களைப் போன்ற அமைப்பாக வளர்ந்திருக்கலாம். 7. முதல் உயிரினங்கள். முதல் உயிரினங்கள் மிகவும் எளிமையான ஒற்றை உயிரணு நுண்ணுயிர்கள். இவை சுமார் 3.5 முதல் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக பாறை ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. 8. ஒளிச்சேர்க்கை. பின்னர் சில நுண்ணுயிர்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கத் தொடங்கின. இதனால் ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் அதிகரித்தது. இந்த நிகழ்வு கிரேட் ஆக்சிஜனேஷன் இவெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பின்னர் சிக்கலான உயிரினங்கள் உருவாக வழிவகுத்தது. 9. பரிணாம வளர்ச்சி. கோடிக்கணக்கான ஆண்டுகளில் ஒற்றை உயிரணுக்கள், பல உயிரணுக்கள், கடல் உயிரினங்கள், மீன்கள், ஊர்வன, பாலூட்டிகள், குரங்கினங்கள், மனிதர்கள் என்று பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது. 10. வேறு கோட்பாடுகள். ஹைட்ரோதெர்மல் வெண்ட் கோட்பாடு. கடலின் அடிப்பகுதியில் உள்ள வெப்ப நீரூற்றுகளில் உயிர் தோன்றியிருக்கலாம். பான்ஸ்பெர்மியா கோட்பாடு. உயிரின் விதைகள் விண்கற்கள் அல்லது வால்நட்சத்திரங்கள் மூலம் பூமிக்கு வந்திருக்கலாம் என்று கூறுகிறது. ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரம் இன்னும் கிடைக்கவில்லை. இன்று விஞ்ஞானிகள் அறிந்தது, பூமியில் உயிர் மிகவும் பழமையானது. உயிரின் அடிப்படை வேதிப்பொருட்கள் இயற்கையாக உருவாக முடியும். முதல் உயிர் எளிய ஒற்றை உயிரணுவாக இருந்திருக்கலாம். ஆனால் முதல் உயிர் உருவான துல்லியமான தருணம் எப்படி நடந்தது என்ற கேள்விக்கு இதுவரை உறுதியான அறிவியல் பதில் இல்லை.